தாய்மான சுவாமிகள் இறைவனை பற்றி சொல்லும் பொழுது, அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்தவன் அப்படின்னு சொல்லுவார். அது பல பல இடங்களில் அடிக்கடி சொல்லிகிட்டே போவார். நாம் பராபர கண்ணியிலேருந்து சில வரிகளை இப்போ அதே கருத்துள்ள சில வரிகளை பார்க்குறோம். அண்டம் அனைத்திலுமாய் அப்பாலுக்கப்பாலும் கொண்ட நின்னை யார் அறிந்து கொள்வார் பராபரமே. அண்டை கடந்து நிற்கிற ஒன்றை போய் யாரால் தெரிஞ்சிக்க முடியும்? ஏன்னா மனுஷ உயரம் இவ்வளவு தான், மன உயரம் அதை விட கம்மி. அப்படி ஒன்றை போய் யாரால் முழுசாக தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது சொல்கிறாரு, பார்க்கின் நிறைய சொல்லிட்டு போகிறாரு, நாம் சிலதை எடுத்துக்கிறோம். பார்க்கின் அண்ட பிண்ட பரப்பனைத்தும் நின் செயலே, யாருக்கும் செயல் இல்லையே ஐயா பராபரமே அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு கண்ணியில் ஒன்றே பலவே உருவே அருவேயோ என்றே அழைப்பது உன்னை என்றோ பராபரமே. இப்படியெல்லாம் நான் உன்னை என்னைக்கு அழைக்கிறது? ஒன்றே பலவே உருவே அருவேயோ என்றே அழைப்பதுன்னை என்றோ பராபரமே அப்படின்னு சொல்வார். அதே மாதிரி ரெட்டியப்பட்டி சுவாமிகள் அண்ட பகிரண்டம் அனைத்துமே தானாகி பண்டு பழுத்த பழமே பராபரமே அப்படின்னு சொல்வார். அது இவங்க எல்லாரும் இறைவனை எப்படி சொல்கிறாங்க? அங்கிங்கெனாதபடி, அதாவது அவங்க விஸ்வரூபம் எடுத்த போது மாலுமயனும் தேடிய போது இறைவன் என்ன பண்ணார்? எங்கேயும் நீக்கமர அவர் நிறைஞ்சிட்டார். அப்படி ஒளிப்பிழம்பாக ஞான வடிவாக ஒளிப்பிழம்பாக இருக்கிற ஒருத்தருக்கு அடி எங்க முடி எங்க நடு எங்க யாரால் கண்டுபிடிக்க முடியும்? அதனால தான் மாலும் மயனும் தேடி காணாமல் திரும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கண்டுபிடித்து விடுவேன்னு போகிற யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவரே காமிச்சாதான் உண்டு. அவரே தன்னுடைய திருவடி இதுதான் காமிச்சா உண்டு. அவருடைய அருள் இதுதான் காமிச்சா உண்டு. அவருடைய கருணை இதுதான் காமிச்சா உண்டு. இல்லைன்னா அவர் காமிக்காமல் அவரை பார்க்க யாராலையும் முடியாது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதுபோல் இறைவனை எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கான். இதை காமிக்கிற திருவிளையாடல் தான் விநாயக பெருமானுக்கு ஞானக்கனியாக கொடுத்தது. முருகன் எல்லா இடங்கள்லையும் இறைவன் பரம்பொருள் நிறைஞ்சி இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்காக இறைவன் முழுசாக வலம் வந்தார். எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் இருக்கான்றது ஒரு தத்துவம். இறைவனுக்குள்ளே எல்லாம் இருக்குது. இதை காமிக்கிறதுக்கு விநாயக பெருமான் அம்மையப்பனை வணங்கி ஞானக்கனியை பெற்றார் அப்படின்னு நம்ம கதை சொல்கிறாங்க.